உன் பேர் என்ன? லாரன்ஸ். எத்தனாவது படிக்கிற? 2வது. என்ன வேலைக்கு போற? படிச்சுட்டு போலீஸ் வேலைக்கு போறியா? ரைட். ஓகே. அவனுக்கு எல்லாம் ஒரு கைத்தட்டு எல்லாம் ஒரு வேகமாக கைத்தட்டு எல்லாம் கைத்தட்டு. லாரன்ஸே நீங்கள் வந்து என்ன வேலைக்கு போறா? போலீஸ் வேலைக்கு போறோம். இப்படி சண்டே கிளாஸ்க்கு வந்தா என்ன சொன்னோம்? உன் பேர் கேட்பாங்க. உன் பேர் என்ன பாருன்னா, என் பேர் லாரன்ஸ் போலீஸ் அப்படின்னு சொல்லணும். என்ன சொன்னோம்? லாரன்ஸ் போலீஸ் அப்படின்னு சொன்னா. சரி பாப்பா, நீ சொல்லு பாப்பா. உன் பேர் என்ன? கீர்த்தி வர்ஷினி. எத்தனாவது படிக்கிற? 3வதா? என்ன படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போற? டாக்டர் வேலைக்கு போறியா? சரி ரைட்டு. நீ என்ன சொன்ன? இனிமேல் சண்டே கிளாஸ்க்கு வந்தா இனிமேல் உன் பேர் என்ன? கீர்த்தி வர்ஷினி. டாக்டர் கீர்த்தி வர்ஷினி. சண்டே கிளாஸ் என்ன உன் பேரு? கீர்த்தி வர்ஷினி. உனக்கு பைபிள் கொடுத்துருங்களா? புதிய ஏற்பாடு கொடுத்துறாங்களா? அந்த புதிய ஏற்பாடில் எழுதி வச்சுக்கணும். புதிய ஏற்பாடில் எழுதி வச்சுக்கணும் டாக்டர் கீர்த்தி வர்ஷினி அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். நீ உனக்கு புதிய ஏற்பாடு கொடுத்துருந்தா நீ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். இனிமேல் சண்டே கிளாஸுக்கு வந்தா யாரு? நீ டாக்டர். நீ யாரு? போலீஸ். அப்புறம் பாப்பா நீ சொல்லு, உன் பேர் என்ன? ரேச்சலா. எதுக்காக படிக்கிற? 5th ஸ்டாண்டர்டா? என்ன படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போற? கலெக்டர் வேலைக்கு போறியா? சரி ரைட்டு. ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம். இனிமேல் வந்தா நீ என்ன சொல்றோம்? ரேச்சல் கலெக்டர் சொன்னோம். கலெக்டர் வந்திருக்கிற என்ன கேட்டா உங்க பாஸ் கேட்டாரா சொன்னோம். நான் கலெக்டர் வந்திருக்கிறேன். என் பேர் ரேச்சல். நீ சொல்லு பாப்பா, உங்க பேர் என்ன? ஸ்ரீகாவா? சரி ரைட்டு. எத்தனை படிக்கிற? 5வது. என்ன வேலைக்கு போக போற படிச்சுட்டு? நர்சிங் போக போறியா? சரி ரொம்ப சிறப்பு. கைத்தறி பாப்பா கைத்தறிங்களா? புதிய ஏற்பாடுல அந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். நர்சிங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அப்புறம் நீ தம்பி, உன் பேர் சொல்லு தம்பி. டிவினா. நீ படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போற? போலீஸ் வேலைக்கு போறியா? சரி ரைட்டு. கைத்தட்டு பாருங்க. உங்க சபையில காசி ஐயா வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர் தான் சொல்றோம். பாருங்க 2 போலீஸ்க்குறாங்க. ஒரு யாருன்னா விளையாட்ட பண்ணா தூக்கிட்டு போயிருக்கான். இவங்களுக்கு ஒரு கலெக்டர் இருக்கிறாரு, ஒரு நர்ஸ். உடம்பு சரியில்லையா வந்து படுத்துடலாம். நம்ம இதுலயே இருக்கிறாங்க நர்ஸ். ஒரு செலவு உங்களுக்கு இல்லை. அருமையான சபையை ஆண்டவர். எல்லாருமே உங்ககிட்ட இருக்கிறாங்க. சட்ட ரீதியிலிருந்து எல்லாமே உங்ககிட்ட இருக்கிறாங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வச்ச ஆட்கள் தான் சொன்னோம். அப்புறம் இந்த சின்ன தம்பி ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த சின்ன தம்பி நீ வாப்பா. சின்ன தம்பி வைப்பா. சரி. சின்ன தம்பி ரொம்ப வெக்கப்படுறாரு. சரி நம்ம சின்ன தம்பியை விட்டுடலாம். சரி ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் வந்து என்ன வேலைக்கு போக போறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் படிக்கும் போது ஒரு லாங் சிந்தனை இருக்கணும். நம்ம எதுக்காக படிக்கிறோம்னு தெரிஞ்சு படிக்கணும். சும்மா ஏதோ படிக்கல, ஒரு லட்சியம் இருக்கணும். நான் படிச்சுட்டு இந்த வேலைக்கு போகிறேன், அப்பதான் நம்ம அந்த வேலைக்கு போக முடியும். அதனால நீங்க ஒரு லட்சியத்தை சொல்லியிருக்கீங்க. இதை நோக்கி நீங்க என்ன பண்ணணும்? பயணம் பண்ணணும். கரெக்டா? வருங்காலத்துல இந்த மாதிரி நீங்க பயணம் பண்ணணும். உங்க பாஸ்டர் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்காக ஒரு சிறப்பு ஊழியத்தை ஒரு 2 மணி நேரம் நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருன்னா, நம்ம டாக்டர் போல நடிக்க போறோம். டாக்டர் என்ன செய்வாங்க? அந்த மாதிரி இப்ப டைம் இல்லை. அந்த மாதிரி போலீஸ் என்ன பண்ணுறோம்? அந்த மாதிரி நம்ம நடிக்க போறோம். அப்படியா? அந்த மாதிரி நடிக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க ஒரு நாள் வாட்டிங்கன்னா டெய்லி வர சொல்லிங்க. அந்த அண்ணா இப்போ டெய்லி கூப்பிடுங்க அப்படிங்க. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கும். ரொம்ப டைமிங் இருக்குது. 2 மணி நேரம் ஆகும். அதனால இப்போ டைமிங் இல்லாதான் நம்ம சுருக்கமாக படிச்சுக்கிறோம். இப்போ நீங்க சொன்னது மாத்திரம் இல்லை, இதை செயல்படுத்துறோம் வருங்காலத்தில். முதல்ல என்ன பண்ணீங்கன்னா பைபிள் எழுதி வச்சுக்கணும். யார் வீட்டில் புதிய ஏற்பாடு இருக்குது? உங்கள்கிட்ட இருக்குதா? உங்கள்கிட்ட இல்லையா புதிய ஏற்பாடு? இருக்குதா? புதிய இருக்குதா இல்லையா? பாப்பா கிட்ட புதிய ஏற்பாடு இருக்குதா? வச்சிருக்குதா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்? அந்த புதிய ஏற்பாடுல எழுதி வச்சுக்கிறோம். நீங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறோம். ஒரு வசனம் படிக்கணும். ரைட்டா? சரி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன பாட்டு ஒன்று கற்றுக் கொடுக்குறேன். ஏற்கனவே ஒரு பாட்டு ஒன்று கற்றுக் கொடுத்த லட்டு பாட்டு ஞாபகம் இருக்குதா? லட்டு பாட்டு அது பாடுவீங்களா? பாடுங்க பார்க்கலாம். லட்டு ஏமா நிற்குது. ரொம்ப சந்தோஷம். கை தட்டுங்க. நினைச்சுன்னா ஒரு முறை தான் கற்றுக் கொடுத்தேன். எங்க வாத்தியார் வந்திருந்தாரு. நீங்க சரியா பாடலையா, இதான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்வளவு சூப்பரா பாடுங்க நான் நினைச்சே பார்க்கல. மிகப்பெரிய திறமசாலிகளும் உங்க சபையில இருக்கிறாங்க. நாங்க வந்து எங்க சண்டே கிளாஸ் பசங்களை கற்றுக் கொடுக்குறதெல்லாம். ஆனா உங்க பசங்க இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. அதனால உங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நான் மன திருப்தியோட ஒரு $1 போட போறேன். எல்லாங்க வா. பஸ் நீ வா. நீ ஒரு $1 போட்டுக்க. கழுத்துல $1 போட்டுக்க. ஒரு போட்டுக்கோ. இதை போயிட்டு உங்க அம்மா கிட்ட காட்டணும். இது எங்க கொடுத்தாங்க? சண்டே கிளாஸ்ல கொடுத்தாங்க அப்படின்னு காட்டணும். இது வந்து சாக்லேட். இங்கே சாப்பிடக்கூடாது, வீட்டில் போய் தான் சாப்பிடணும். நீங்க பாட்டு நல்லா பாடினீங்க இல்லையா? அதனால ஒவ்வொருத்தரும் $1. இந்த $1 தான் வீட்டுக்கு போடணும். என்ன சொல்றேன்? ஒரு போட்டியில் ஜெயிச்சா $1 போடுறாங்க தானே, அந்த மாதிரி தான் நீங்கள் பாட்டு நல்லா பாடுறதுனால உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு $1 போட்டுக்கிறோம். அந்த போட்டுக்கோ, $1 போட்டுக்கோ. வீட்டுக்கு அம்மா கிட்ட போய் காட்டினதெல்லாம்
காட்டுனா அதுக்கப்புறமா தான் சாப்பிடணும். அதில் சாக்லேட் தான் இருக்குது. ராஜபாதி அதில் சாக்லேட் தான் இருக்குது. சாக்லேட் வந்து சாப்பிடணும். ஒன்று பிச்சு சிங்கிளாக பிச்சு கொடுக்கணும். $1 போட்டுக்கோ. இன்னொரு கொடு, $1 கொடு. அப்படி இடத்துல $1 போட்டு போய் இடத்துல போய் நின்றுக்கணும். கொடுப்பா. இந்த $1 போட்டுக்கோ. இன்னொரு $1 கொடு, இன்னொரு $1 கொடு, இன்னொரு $1 கொடு. $1 போட்டு சின்ன பசங்க முன்னாடி நிற்கிற, பெரியவங்க பின்னாடி நிற்கணும். சின்ன பசங்க முன்னாடி வந்துருங்க. சின்ன பசங்க முன்னாடி வந்துருங்க. பெரிய பசங்க முன்னாடி நில்லுங்க. அப்படியே இப்படி கொஞ்சம் ஒட்டி நில்லுங்க. கொஞ்சம் எப்படி வாங்க, அப்படியே அப்படி கொஞ்சம் இப்படி. சின்ன பையன் அந்த பக்கம் வா. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போடா. டேய் பின்னாடி போங்கடா. கொஞ்சம் பின்னாடி போங்கடா. அப்படியே இருக்குடா. அப்படியே இருக்குடா. நீங்க இப்படி பாருங்கடா. நீங்க ரொம்ப அழகா இருக்கிறதுனால உங்களை ஒரு போட்டோ எடுத்துலாம்னு முடிவு பண்ணிட்டா. ரொம்ப அழகா இருக்கிறீங்களா? ஆசிரியா சபையில இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறதுனால உங்களை ஒரு போட்டோ எடுத்துலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, நான் போட்டோ எடுத்துட்டேன். சரி ரைட். இப்போ நான் போட்டோ எடுத்து சந்தோஷப்படுறேன். இந்த விசுவாசங்களை பார்த்து சந்தோஷப்படுறது அப்படியே திரும்புங்க. உங்களை காட்டுங்க. நீங்க எப்படி அழகா இருக்கிறீங்கன்னு பார்க்கட்டும். அப்படியே திரும்புங்க. பார்க்க திரும்புங்க. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்க சண்டே கிளாஸுக்கு வரணும். சர்ச்சுக்கு வந்தா கொடுக்கணும். ரோட்ல சுற்றி தான் மாதிரி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சரி ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஒரு சின்ன பாட்டு ஒன்று கற்றுக்க போகிறோம். கரெக்டாக அந்த $1 யாரும் பிரிக்க கூடாது. அப்படியே வச்சுக்கணும். சாக்லேட்லாம் பார்க்கக்கூடாது. கற்றுக்கிற பாட்டு கற்றுக்கலாம். ஒரு பாட்டு ஒன்று கற்றுக்குமா? முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம், இயேசுவின் போர் வீரனாய் கீதங்கள் பாடி. நான் ஒரு முறை பாடிடுறேன், அப்புறம் நீங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்களாய் முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம், இயேசுவின் போர் வீரனாய் கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்களாய். சாத்தான் என்னை எதிர்த்தாலுமே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். சாத்தான் என்னை எதிர்த்தாலுமே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். பாவம் என்னை ஆட்கொள்ளாமலே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். பாவம் என்னை ஆட்கொள்ளாமலே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரனாய் கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்களாய். இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னா, முன்னேறி செல்வேன்னா முன்னாடி போவேன்னு அர்த்தம். இயேசுவின் போர் வீரனா, இயேசுக்கு செங்கற்கார் மேல இருக்கார் இல்லையா, அவருடைய போர் வீரனாய் நான் வந்து முன்னேறி செல்வேன், வெற்றியின் கீதங்களாய் பாட்டு பாடுவேன் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். நம்ம 2 லைன்ல பாடுவோமா? இப்ப என் கூட சேர்த்து பாடணும். முன்னேறி செல்வேன், பாடுங்க. முன்னேறி செல்வேன், முன்னேறி செல், கைது கைது கைது. இயேசுவின் போர் வீரனாய் கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்களாய் முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரனாய் கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்களாய் முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரனாய் கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்களாய். நீங்க பாருங்க. முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரனாய் கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்களாய் முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்களாய். இப்ப இந்த பாட்டு நம்ம ஆக்ஷன் பண்ணுவோமா? நான் பண்ற மாதிரியே பண்ணலாம். முன்னேறி செல்வேன், இப்படி இப்படி பாரு, இப்படி பண்ண, இப்படி பண்ணலாம். முன்னேறி செல்வேன், அப்படியே முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின், இயேசுவின் அப்படி பண்ணலாம். போர் வீரர்னா, போர் வீரர்லாம் கத்தி வச்சிருப்பாங்க தெரியுமா? படை வீரர். இப்ப இப்படி எடுக்கணும், இப்படி இப்படி எடுக்கணும். போர் வீரர் இப்படி இப்படியா, இயேசுவின் போர் வீரரா. கீதங்கள் பாட்டா இப்படி பாடணும். இப்படி இந்த புல்லாங்குழலாம் வாசிக்கிறது பார்த்துருக்கீங்களா? இப்படி இப்படி வாசிப்பாங்களா? அந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணலாம். அப்படி பாடணும். சரியா? முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன்,
முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரனாய். இடங்கள் பாடி, இடங்கள் பாடி, வெற்றியின் இடங்களாய் முன்னேறி செல்வேன். நல்லா பண்ணு, நல்லா பண்ணு. செல்வேன், இயேசுவின் போர் வீரனாய். இடங்கள் பாடி, இடங்கள் பாடி, வெற்றியின் இடங்களாய். அப்படியே பின்னாடி திரும்ப, அப்படியே பின்னாடி திரும்ப. நீங்க பண்றதை இவங்களும் பார்க்கணும் இல்லையா? அப்படியே திரும்ப, அப்படியே திரும்ப, அப்படியே நில்லுங்க. ஆஜி மணிக்கா நல்லா நல்லா ஆக்ஷன் பண்ண. எப்படி சொல்லி கொடுத்து அதே மாதிரி பண்ணுமா? அதே மாதிரி ஆக்ஷன் பண்ண. சரியா? அப்படியே நில்லுங்க. பாடலாமா? ஆக்ஷனோட. முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம். எப்படி பண்ணு? முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வேன், சோத்துக்கு எல்லாம் எடுக்கணும். கத்திய சோத்துக்கு எல்லாம் எடுப்பாங்க, பீச்சு கையில் எடுப்பாங்க. போர் வீரர் எல்லாம் சோத்துக்கு எல்லாம் எடுப்பாங்க. சோத்துக்கு எது? சோத்து கையில் எடுக்கணும். வலது கை அப்படி எடுக்கும். இப்படி எப்படி எடுக்கிறது? உரையில இருக்கிற கத்தி உரையில இருக்கும். அது கத்தி இப்படி எடுப்போம், சண்டைக்கு போகும். அது மாதிரி இருக்கணும். இயேசுவின் போர் வீரராய் இதங்கள் பாடி, இதங்கள் பாடி, வெற்றியின் வீரங்களாய் முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரனாய். இதங்கள் பாடி, இதங்கள் பாடி, வெற்றியின் வீரங்களாய். ஏன் வெற்றின்னு போய் இப்படி பண்ணா? வெற்றின்னு வரது வெற்றி பெற்ற இடத்துல கை கீழ விடு, கீழ விடு. அப்படியே கை விட்டு வச்சிருப்பாங்க. கை கீழ விடுவோம். இப்படி தூக்குறதால வெற்றி 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 இப்படி பேசுவாங்க. அதுதான் அந்த ஆக்ஷன். சரி, நீங்க பாருங்களா? பாடுங்க. ஆக்ஷனோட பாருங்க. ஆக்ஷன் பண்ணு. இயேசுவின் போர் வீரனாய் இதங்கள் பாடி, இதங்கள் பாடி, வெற்றியின் வீரங்களாய். முன்னேறி செல்லு. மறுபடியும் பாடு. முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரனாய் இதங்கள் பாடி, இதங்கள் பாடி, வெற்றியின் வீரங்களாய். பாடுங்க, பாடுங்க. பசங்க முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரனாய் இதங்கள் பாடி, இதங்கள் பாடி, வெற்றியின் வீரங்களாய். சரி, இது பாட்டீங்களா? சாத்தான் என்னை எதிர்த்தாலுமே. சாத்தான்னா எப்படி? சாத்தான் எப்படி இருக்கும்? கும்பச்சு தானே இருக்கும். ஆனால் சாத்தான் தான் எப்படி எதிர்க்கிறதுனா எப்படி பண்ணணும்? வில்லடிச்சா வில்லடிக்கிறது இப்படி தானே அடிப்பாங்க, எழுது அந்த மாதிரி எதிர்க்கையில் அப்படியே. சாத்தான் என்னை எதிர்த்தாலுமே இயேசு ரத்தம்னா முள்முடி, இயேசு கிறிஸ்துக்கு வந்து முள்முடி போட்டாங்க. அதனால தலையில் எப்படி கை வைக்கணும்? இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன்னு அப்படி பண்ணணும். இப்படி காட்டணும், இதான் ஜெயிப்பேன்னா. சரி, இந்த ஆக்ஷன் பண்ணலாமா? சாத்தான் இப்படி சாத்தான் எப்படி கை வை, எல்லாம் அப்படி கை வை, ரெண்டு கை வை. சாத்தான்னா ரெண்டு கொம்பு முடிச்சிருக்கோம், அதான் சாத்தான்றத. இப்படி வைங்க கை. சாத்தான் என்னை எதிர்த்தாலும் இப்படி பண்ண பண்ற மாதிரியே பண்ணு. எதிர்த்தாலுமே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். அதே மாதிரியா பண்ணீங்களா? புரிஞ்சிச்சா? சாத்தான் என்னை யாரும் சரி நான் பார்க்கணும். போலீஸ் இருக்கிற இப்படி பண்ணா எப்படிப்பா? போலீஸ் நல்ல போலீஸா இருக்கணும்ல, சொல்றதை கவனிக்கணும். சாத்தான் என்னை எதிர்த்தாலுமே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். ஜெயிப்பேன் அப்படி காட்டு. வலது கை காட்டு. வலது கை எப்படி காட்டு? இப்படி காட்டு. அப்படி காட்டுனா எது? வலது கை. வலது கை அந்த கை அது காட்டுனா. சாத்தானா எப்படி? சாத்தானா எப்படி? இப்படி பண்ணு, இப்படி பண்ணு. சாத்தான் இப்படி பண்ணு. சாத்தான் என்னை எதிர்த்தாலுமே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். அல்லவா? சாத்தான் என்னை எதிர்த்தாலுமே பாடுங்க, கூட பாடுங்க. இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். பாவம் தான் இப்படி பண்ணலாம். பாவம் என்னை ஆட்கொள்ளாமலே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். அதோட அர்த்தம் என்னன்னா, சாத்தான் வந்து நம்ம எதிர்த்தாலும் நம்மளை எதிர்க்கிறான்னா பாவத்துல தான் எதிர்க்கிறான். அது என்னை கொண்டு வந்தாலே இயேசுவோட ரத்தத்தை கொண்டு பாவத்தை ஜெயிப்பேன் அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். பாருமா? சாத்தான் என்னை எதிர்த்தாலுமே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். பாவம் என்னை ஆட்கொள்ளாமலே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன்.
முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரராய். கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்களாய். முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரராய். கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்களாய். சாத்தான் என்னை எதிர்த்தாலுமே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். சாத்தான் என்னை எதிர்த்தாலுமே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். பாவம் என்னை ஆட்கொள்ளாமலே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். பாவம் என்னை ஆட்கொள்ளாமலே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரராய். கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்களாய். நீங்களே பாருங்களா? சரி பாடுங்க. முன்னேறி செல்வேன், செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரராய். கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்களாய். சாத்தான் என்னை எதிர்த்தாலுமே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். பாவம் என்னை ஆட்கொள்ளாமலே இயேசு ரத்தம் போடுவான். முன்னேறி செல்வோம், சரி. லாரன்ஸ் மட்டும் பாடு. லாரன்ஸ் மட்டும் சரி. நீ பாடு, நீ மட்டும் பாடு, நீ பாட்டு பாடு. போர் வீரராய். கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, சரி சரி. ஒரு முறை மட்டும் பாடி எடுத்துக்கலாம் போதும். ஆனா ஒரு முறை மட்டும் எல்லாரும் எல்லாம் சேர்த்து பண்ணலாமா? முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், கைதட்டி போர் வீரராய். கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்களாய். முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரராய். கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்களாய். சாத்தான் என்னை எதிர்த்தாலுமே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். சாத்தான் என்னை எதிர்த்தாலுமே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். பாவம் என்னை ஆட்கொள்ளாமலே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். பாவம் என்னை ஆட்கொள்ளாமலே இயேசு ரத்தம் கொண்டு ஜெயிப்பேன். முன்னேறி செல்வேன், முன்னேறி செல்வேன், இயேசுவின் போர் வீரராய். கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்களாய். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. அப்படியே கீழே உட்கார்ந்துங்க.